guys, this is Neha and you're watching Sneha Talks. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கிட்ஸுக்கு வாட்டர் கலர் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டுட்டோரியல் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வயலட் கலர் அண்ட் ஒயிட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பெயிண்டிங்கோட பேஸ் லாவெண்டர் இருக்க போது. ஸோ வயலட் அண்ட் ஒயிட்டை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஆனால் கொஞ்சம் ப்ளூ ஆட் பண்ணால் தான் கரெக்டான லாவெண்டர் டெக்ஸ்சர் வரும். ஸோ அதனால் ப்ளூவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி லைட் லாவெண்டர் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு என்னோடய பெயிண்டிங்கோட பேஸ் அது. ஸோ அது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நான் அதை பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லுக் நல்லா வரும். ஸோ நான் ஒரு ரெக்டாங்கிள் பேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ இது எட்ஜஸில் கொஞ்சம் அப்படி இப்படி டேமேஜ் லைக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அப்படி இல்லை பர்ஃபெக்ட் எட்ஜஸ் வேணும், பர்ஃபெக்டாக அந்த லைன் வேணும் அப்படின்னா மாஸ்கிங் டேப்பை உங்களோட ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த ஓரத்தில் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேஸை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை பிச்சு எடுத்துக்கலாம். அப்போனா உங்களோட எட்ஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்டாங்கிள் அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டேன். எங்கேயாவது பிளெண்ட் ஆகலை இல்லை ஏதாவது மிஸ்டேக்காக தெரிஞ்சதுன்னா வாட்டர் வச்சு ஆட் பண்ணி நல்லா அந்த இடத்த பிளெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றத ரஃப் மாதிரி ஒரு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. நான் இங்கே ஒரு லைக் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் மாதிரி தான் வரைய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சும்மா ஒரு அவுட்லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் தின் ப்ரஷஸ் யூஸ் பண்ணால் இட் வில் பி வெல் அண்ட் குட். இல்லைன்னா திக் ப்ரஷஸில் டிப்பில் வரையலாம். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு முடித்தோடனே நான் கொஞ்சம் லீஃப் மாதிரி சில இடத்துல அந்த லீஃப் மாதிரி போட போகிறேன். எனி ஷேப்ஸ் ஆஃப் லீஃப், அது உங்களுக்கு பிடிச்ச லீவ்ஸ் எந்த ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ நான் அப்படியே ரேண்டமாக லீவ்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இது பிளாக்ல தான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. உங்களோட கலர் சூஸ் அந்த மாதிரி தான். ஸோ நான் எனக்கு பிளாக்ல பண்ண பிடிக்கும். ஸோ அதனால்
லைட்டாக. ஸோ ஃபைனலி நான் வந்து முடிச்சிட்டேன் பெயிண்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கிட்ஸ்க்கெலாம் வந்து லைக் ஈஸியாக அண்ட் வந்துட்டு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் பெயிண்டிங்கு. ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருந்தது அப்படின்றது ஆன் த ஸ்கேல் ஆஃப் 10ல் நீங்கள் ஏதாவது ரேட்டிங் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பெயிண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். ஸோ என்னோட பெயிண்டிங் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. This is bye bye from Sneha.